டீ விட ஒரு பெரிய விஷயம் கொடுக்குறேன், நீ கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு என்ன கொடுத்தாங்க தெரியுமா? இந்த குதிரை எனக்கு தரியா? குதிரைவா? அப்போ எனக்கு உனக்கு நான் ஒன்று தரேன் அப்படின்னு அந்த அம்மா பின்னாடி வச்சிருந்தது அப்படி எடுத்து காமிக்கிறாங்க. என்ன தெரியுமா? எனக்கு ஒரு கதை சொல்றீங்களா? எல்லோருக்கும் வணக்கத்தின் அன்பான வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு என்ன கதை தெரியுமா? ஒரு சீக்வன்ஸ் கதை. ரெப்படேட்டிவாக வரும் இல்லையா? ஏற்கனவே 2-3 கதைகள் ரொம்ப முன்னாடி இந்த மாதிரி கதைகள் போட்டிருக்கேன். எதுக்குன்னா அந்த கதைகளை கேட்கும் பொழுதும் நீங்கள் யாருக்காவது சொல்லும் பொழுதும் உங்களுக்கு மெமரி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக தான் இந்த கதை ரொம்ப குட்டி கதை தான். உங்களால் ஈஸியாக அதை கேட்டுட்டு யாருக்கு வேணால் போய் சொல்ல முடியும். ஒரு குட்டி பையன் தான். அவனுக்கு ஒரு பர்த்டே அன்னைக்கு அவனுக்கு அவங்க வீட்டில் ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. என்ன கிஃப்ட் தெரியுமா? பல்லாங்குழி. பல்லாங்குழி தெரியுமா உங்களுக்கு? விளையாண்டுருக்கீங்களா? இல்லைன்னா நிச்சயமாக வாங்கி விளையாடுங்க. அது ரொம்ப சூப்பரான ஒரு கேம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு இன்டோர் கேம் அது. இப்போ பல்லாங்குழி வாங்கி கொடுத்துட்டாங்க. அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அவன் என்ன பண்ணால், எங்கே போனாலும் அதை தூக்கிட்டு போக ஆரம்பித்தான். அந்த பாட்டி வீட்டுக்கு போயிருந்தான், அதையும் தூக்கிட்டு போயிருந்தான். இப்போ பாட்டி வீட்டிலேருந்து தான் வீட்டுக்கு வரணும். நடந்து வரும்பொழுது அந்த பல்லாங்குழியும் தூக்கிட்டு இப்படி கக்கத்தில் வச்சுக்கிட்டு அவன் நடந்து வந்துகிட்டே இருந்தான். அப்போது வந்துகிட்டே இருக்கும் பொழுது அங்கே ஒருத்தங்க சமைச்சிக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, விறகு வச்சுக்கிட்டு. அந்த விறகெல்லாம் ரொம்ப புகஞ்சிக்கிட்டு நெருப்பெரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதை உள்ளே தள்ளுறதுக்கு கை சுட்டுட்டே இருந்தது அவங்களுக்கு. ஏதாவது இன்னும் கொஞ்சம் மரத்துண்டு மாதிரி ஏதாவது இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கும்போது இவன் கிராஸ் ஆகிறான். தம்பி ஒரு நிமிஷம் நீ வச்சிருக்கீல்ல, அது கொஞ்சம் கூட, ஒரே ஒரு ஹெல்ப் அப்படின்னோடனே அவன் இவனும் ஏதோ யதார்த்தமாக கொடுக்குறான். அவங்க வாங்கி அந்த விறகை இப்படி தள்ளும் போது இதையும் உள்ளே இப்படி வச்சுட்டாங்க. தெரியாமல் பட்டுருச்சு, நெருப்பு இதில் பிடிச்சிக்கிச்சு, இது கருகிருச்சு. அழ ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு என் பல்லாங்குழியை போட்டு இப்படி கருக்கி இப்படி பண்ணிட்டீங்களேன்னு அழ ஆரம்பிச்சிட்டோம். அவங்களுக்கு ஐயோ தம்பி தெரியாமல் பண்ணோம், நாங்கள் ஏதாவது உனக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கத்தி வச்சுருந்தாங்க. இந்த கத்தி உனக்கு எதுக்காவது உபயோகமாகும், நீ இதை வச்சு கூட நீ பல்லாங்குழி புதுசாக வாங்கிக்கோன்னு ஒரு கத்தி கொடுத்துட்டாங்க. இவன் கத்தி எடுத்து அப்படியே நடந்து போயிட்டே இருந்தான். போயிட்டே இருக்கும் பொழுது அங்கே ஏதோ ஒரு மர வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. மரம் வெட்டி அதை பீஸாக கட் பண்ணுற மாதிரி ஏதோ வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல சின்ன மரத்துண்டை கட் பண்ணுறதுக்கு, பீஸ் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன கத்தி தேவைப்பட்டது. ஆனால் அவங்கக்கிட்ட இருந்ததெல்லாம் பெரிய பெரிய கோடாரிகள், பெரிய ஆயுதங்கள் தான் இருந்துச்சு. இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பையன் கத்தி கையில் வச்சு கொண்டு வரும்போது, தம்பி ஒரு நிமிஷம், ஒரு கத்தி ஒரு கொடுக்குறியா அப்படின்னோடனே இவனும் கொடுத்துட்டான். கத்தி வாங்கி அதை ஒரு மரத்துண்டில் வச்சு அது மேலே கோடாரி வச்சு தட்டும் போது கத்தி உடைஞ்சு போச்சு. அக்னி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம். திருமணம், கிரகப்பிரவேசம், ஏன் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதான். நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான். தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான். இப்படி தரத்தினால உருவாறதுதான் அக்னி 500D கம்பிகள். உறுதி, தரம் மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான். ஐயோ நான் அழ ஆரம்பிச்சேன். ஏன் இப்படி பண்றீங்க, என்னோட பொருள் எல்லாம் உடைக்கிறீங்க, இப்படி பண்றீங்க அப்படின்னு அழ ஆரம்பிச்சோன்னே, ஐயோ இரு நீ அழாத, உனக்கு ஏதாவது தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய ஈட்டி தெரியுமா? அது கொடுக்குறாங்க. இவன் இவ்வளோ கூட பெரிய ஒரு ஈட்டியை தூக்கிட்டு நடந்து போகிறான். நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது வேட்டைக்காரங்க அந்த பக்கமாக வராங்க. அவங்க ஒரு பெரிய பன்றியை வேட்டையாடுறதுக்காக இவங்க போயிட்டுருக்குறாங்க. இந்த சரியான சமயத்தில் இவன் ஈட்டியோடு வர்றான். தம்பி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு ஈட்டியை வாங்கிக்கிறாங்க. ஈட்டி அந்த பன்னி போகிற இதில் போய் தூக்கி வேகமாக அவங்க எரியும் பொழுது அது கீழே விழுந்து உடஞ்சி போயிடுது. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறான் இந்த பையன்? அழ ஆரம்பிக்கிறான். இரு உனக்கு ஏதாவது கொடுக்குறோம், ஈட்டியை விட ஒரு பெரிய விஷயம் கொடுக்குறேன், நீ கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு என்ன கொடுத்தாங்க தெரியுமா? தெரியுதா என்னன்னு? ஒரு குதிரையவே கொடுத்துட்டாங்க. இவன் குதிரையை பிடிச்சி போயிட்டுருக்கான். ஓட்டவும் தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் குதிரை கிடச்சோன்னே இவனுக்கு ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. குதிரையை பிடிச்சி போயிட்டே இருக்கும்போது எதிர்த்தாப்புல ஒரு அம்மா வர்றாங்க. என்ன தம்பி நீ ஒரு குதிரையை வச்சுட்ருக்க, என்ன அப்படின்னா, இல்லை எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த குதிரை எனக்கு தரியா? குதிரைவா? அப்போ எனக்கு உனக்கு நான் ஒன்று தரேன் அப்படின்னு அந்த அம்மா பின்னாடி வச்சுருந்தது அப்படி எடுத்து காமிக்கிறாங்க. என்ன தெரியுமா? ஒரு அழகான பல்லாங்குழி. இவனுக்கு ஆஹா, எது கிடைக்காம போச்சோ, எது தொலைஞ்சு போச்சோ, எது நம்மக்கிட்ட இருந்து போச்சோ அது நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பல்லாங்குழியை வாங்கிட்டு குதிரையை அந்த அம்மா கொடுத்துட்றான். பல்லாங்குழியை வாங்கிட்டு வீட்டுக்கு சேர்ந்தோடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, அப்பாடா உனக்கு இந்த பல்லாங்குழி வந்ததுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே வர்றதில்லையில, நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேல்ல தங்கம் அப்படின்னு சொல்லி அப்பா கேட்டாராம். இவன் மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டானா. பிரச்சனையா, இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, ஆனால் பல்லாங்குழியில் ஆரம்பிச்சு பல்லாங்குழியிலேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டானா. அதோட கதை முடிஞ்சு போச்சான்.
எளிமையாக தானே இருந்தது. நிச்சயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் டீச்சருக்கும் உங்கள் அப்பா அம்மாக்கு பாட்டிக்கு யாருக்கு வேணால் இந்த கதையை நீங்கள் சொல்ல முடியும் தானே. சொல்ல பழகுனீங்கன்னா தான் நல்ல ஞாபக சக்தி வரும். சரி, இன்னும் நிறைய கதைகளோட வணியத்தை உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.